Hi friends, நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இன்வர்ஸ் Z transform. ஸோ போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா லாங் டிவிஷன் மெத்தட் அண்டு பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி இன்வர்ஸ் Z transform கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம். ஸோ அடுத்து ரெசிடியூ மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி இன்வர்ஸ் Z transform கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கன்வல்யூஷன் மெத்தட். ஸோ கன்வல்யூஷன் மெத்தட் யூஸ் பண்ணி ஹவு we are going to find the inverse Z transform அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். ஓகே சார். ஸோ கன்வல்யூஷன் மெத்தட். ஸோ கன்வல்யூஷன் மெத்தட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கன்வல்யூஷன் ஃபார்முலா நமக்கு முக்கியம். ஸோ கன்வல்யூஷன் ஃபார்முலா நம்ம பார்ப்போம். ஸோ கன்வல்யூஷன் ஃபார்முலா ஸோ எக்ஸ் ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு x1 ஆஃப் என் கன்வல்யூஷன் x2 ஆஃப் என். ஸோ x1 ஆஃப் என் ஒரு சிக்னல் இருக்குது, x2 ஆஃப் என்னு ஒரு சிக்னல் இருக்குது. அது ரெண்டுத்தையும் நம்ம கன்வல்யூஷன் பண்ணோம் அப்படின்னா ஸோ ஆன்சர் இஸ் சம்மேஷன் k ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி x1 ஆஃப் k multiplied by x2 of n minus k. So this is the convolution formula. Right? So in the convolution formula use பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்? Inverse Z transform நம்ம கண்டுபிடிக்க போறோம். Okay sir. So problem. So inverse Z transform of x of z is equal to 1 divided by 1 minus 3z inverse plus 2z power minus 2 using convolution method. So x of z கொடுத்திருக்காங்க. இந்த x of z க்கு convolution method யூஸ் பண்ணி we need to find inverse z transform. Okay sir. ஸோ சால்வ் பண்ணுவோம். ஸோ கன்வல்யூஷன் மெத்தட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நெகட்டிவ் பவர்ஸ் ஆஃப் இசட் இருக்கக்கூடாது, எல்லாமே பாசிட்டிவ் பவர்ஸ் ஆஃப் இசட் தான் இருக்கணும். ஸோ நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 1 மைனஸ் 3z இன்வர்ஸ் ப்ளஸ் 2z பவர் மைனஸ் 2. ஸோ இதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்குது, ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ எந்த மெத்தடில் வேணும்னாலும் இந்த நெகட்டிவ் பவர்ஸை we can change into பாசிட்டிவ் பவர்ஸ். ஓகே சார். ஸோ 1 டிவைடட் பை 1 minus 3z inverse plus 2z power minus 2 multiply on numerator and denominator by z square. So I get z square divided by z square minus 3z plus 2. Okay sir. So positive powers of z மாத்திட்டோம். So அடுத்து கன்வல்யூஷன் மெத்தட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த இசட் டிரான்ஸ்ஃபார்மை ரெண்டு செக்மெண்ட்டாக பிரிக்கணும் சார். ஸோ ரெண்டு பார்ட்ஸை பிரிக்கணும். ஸோ ரெண்டு பார்ட்ஸை பிரிக்கணும்னா இந்த டினாமினேட்டர் ஃபேக்டரைஸ் பண்ணால் தான் முடியும். ஸோ வி ட்ரை டு ஃபேக்டரைஸ் தி டினாமினேட்டர். ஸோ கால்குலேட்டர் யூஸ் பண்ணி டினாமினேட்டரை ஃபேக்டரைஸ் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணால் வி கெட் இசட் மைனஸ் 1 இசட் மைனஸ் 2. ஓகே, ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஃபேக்டரைஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா இதை ரெண்டு பகுதியாக பிரிங்க. ஸோ ரெண்டு பகுதியாக ஸ்ப்ளிட் பண்ணுங்க. ஸோ இசட் டிவைடட் பை இசட் மைனஸ் 1 ஒரு பகுதி மல்டிப்ளைடு பை இசட் மைனஸ் 2 இது செகண்ட் பார்ட். ஸோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் சேம் ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ஸோ இதில் ஒரு பார்ட்டை x1ன்னு எடுத்துக்கோங்க, இன்னொரு பார்ட்டை x2ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ லெட் x1 of z is equal to z divided by z minus 1. ரைட்டா? ஸோ இப்போ இதுக்கு இன்வர்ஸ் z transform கண்டுபிடிங்க. இதுக்கு இன்வர்ஸ் எடுத்தோம் அப்படின்னா I will get x1 of n is equal to 1 power n u of n. So this is equal to u of n. ஸோ அடுத்து செகண்ட் பார்ட் என்னது? x2 of z. x2 of z என்னது? z divided by z minus 2. ஸோ இதுக்கு இன்வர்ஸ் எடுங்க, இதுக்கு மட்டும் தனியாக எடுங்க. அப்போ x2 of n is equal to 2 power n u of n. So this is the second part. சரியா? ஸோ ஒரு செக்ஷனை I am taking as x1 of z. ரெண்டாவது செக்ஷன், அதாவது ரெண்டாவது பார்ட்டை I am taking as x2 of z. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு x of z கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ x1 of n x2 of n கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நமக்கு என்ன வேணும்னா x of n தான் சார் வேணும். I need x of n. ஸோ x of n எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா x1 of n convoluted with
x2 of n. So ரெண்டுத்தையும் convolution பண்ணோம்னா I will get x of n. Okay sir. ரெண்டுத்தையும் convolution பண்ணலாமா? So x of n is equal to x1 of n என்னது u of n. So u of n convoluted with x2 of n. x2 of n is 2 power n u of n. Okay. So start. இப்போ நம்ம கன்வல்யூஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ u of n கன்வல்யூஷன் வித் 2 power n u of n. ஸோ ரெண்டுத்தையும் கன்வல்யூஷன் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா ஸோ சம்மேஷன் k ஈக்குவல் டு minus infinity to plus infinity u of k multiplied by 2 power n minus k u of n minus k. எப்படி சார் இந்த ஃபார்முலா வந்துச்சு? ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் அவர் கன்வல்யூஷன் ஃபார்முலா. ஸோ கன்வல்யூஷன் ஃபார்முலா என்ன அப்படின்னா x1 of n கன்வல்யூஷன் வித் x2 of n. இதை கன்வல்யூஷன் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா சம்மேஷன் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி x1 of k multiplied by x2 of n minus k. So this is convolution formula. So அந்த formula யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நமக்கு கிடைச்ச x1 of n x2 of n கன்வல்யூஷன் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கப்புறம் ஃபுல்லாக மேத்தமெட்டிக்கல் சிம்பிளிஃபிகேஷன்ஸ் தான். சரியா? ஓகே சார். இங்கே u of k இருக்குது, இங்கே u of n minus k இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா my limits are changed to k equal to 0 to n. So u of k, u of n minus k. So இது ரெண்டுத்தனோட எஃபெக்ட் என்ன ஆகும் அப்படின்னா என்னோட லிமிட்ஸ் வந்து k equal to minus infinity to plus infinity பதில் 0 to n அப்படின்னு மாறிடும் சார். ஓகே சார். ஸோ u of k ஓட மேக்னிடியூட் வந்து 1 2 power n minus k. u of n minus k ஓட மேக்னிடியூடும் 1. So I get summation k equal to 0 to n 2 power n minus k. Okay sir. So மேற்கொண்டு இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்க வேண்டியதான். ஸோ சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர் கிடைச்சிரும். ஓகே. ஸோ சம்மேஷன் k equal to 0 to n 2 power n minus kவை ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். 2 power n multiplied by 2 power minus k. ஓகேவா? ஸோ இதில் சம்மேஷனில் வந்து k தான் இருக்குது. அப்போ 2 power n இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் k. ஸோ 2 power n நம்ம சம்மேஷன்லேருந்து வெளியே எடுத்துடலாம். ஸோ 2 power n summation k equal to 0 to n 2 power minus k. ஓகே சார். ஸோ நம்ம ஒரு ஃபார்முலா ஒன்று படிச்சிருக்கோம். ஸோ என்ன ஃபார்முலா அப்படின்னா சம்மேஷன் n equal to 0 to capital N a power n is equal to 1 minus a power n plus 1 divided by 1 minus a. ஃபர்ஸ்ட் யூனிட்ல நம்ம படித்தோம் இந்த ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவை இப்போ நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ this is equal to ஸோ ஆனால் இதில் ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னா இங்கே ஏ பவர் ப்ளஸ் என் தான் வரணும். இங்கே நமக்கு ஏ பவர் மைனஸ் கேன்னு இருக்குது. ஸோ பாசிட்டிவ் பவர் தான் வரணும், நமக்கு நெகட்டிவ் பவர் இருக்குது. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ சம்மேஷன் கே ஈக்குவல் டு 0 டு என் 2 பவர் மைனஸ் 1 ஹோல் பவர் கே அப்படின்னு மாற்றிக்கலாம். ஸோ இதை இப்போ நம்ம எப்படி எழுதலாம்னா I can write it as k equal to 0 to n. 2 inverse is 1 by 2. So 1 by 2 is 1 by 2 போட்டுக்கலாம். So 1 by 2 whole power k. Okay sir. இங்கே ஒரு 2 power n விட்டுட்டோம். 2 power n 2 power n. ஓகே சார். இதுக்கப்புறம் அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிட்டு போக வேண்டியதான். ஓகேவா? ஸோ 2 பவர் n மல்டிப்ளைடு பை இப்போ சம்மேஷனை எக்ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஃபார்முலா இஸ் 1 மைனஸ் ஏ ஹோல் பவர் n ப்ளஸ் 1 டிவைடட் பை 1 மைனஸ் ஏ. ஸோ 1 மைனஸ் இங்கே ஏ வந்து 1 பை 2 ஹோல் பவர் n ப்ளஸ் 1 டிவைடட் பை 1 மைனஸ் ஏ.
A is 1 by 2. Okay, sir. So this is equal to 2 power n some multiplied by 1 minus 1 by 2 whole power n plus 1 divided by 1 minus 1 by 2 is 1 by 2. ஸோ இதை இன்னமும் சிம்பிளிஃபை பண்ணலாம். இப்போ என்ன ஆகும்னா இந்த டினாமினேட்டர் மேலே இந்த டினாமினேட்டர் இருக்க 2 வந்து மேலே வந்துடும். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா 2 இன்ட்டு 2 பவர் n multiplied by 1 minus 1 by 2 whole power n plus 1. Okay. So the 2 into 2 power n can be written as 2 power n plus 1 multiplied by 1 minus 1 divided by 2 power n plus 1. எப்படி எழுதிக்கலாம் 1 பவர் எனிதிங் 1 தான் வரப்போகுது. ஸோ டினாமினேட்டருக்கும் அந்த பவர் வரும்போது 2 பவர் n plus 1ன்னு வந்துடும். ஸோ இப்போ வந்து 2 பவர் n plus 1 வெளியே இருக்கு இல்லையா? ஸோ இதை வந்து உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னா 2 பவர் n plus 1 minus 2 பவர் n plus 1 multiplied by 1 divided by 2 power n plus 1. சரியா? ஓகே சார். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இங்கே ஒரு 2 plus n plus 1 இங்கே ஒரு 2 plus n plus 1 கேன்சல் ஆகிடும். ஸோ ஐ கெட் 2 power n plus 1 minus 1. So this is x of n. So I get the answer as x of n is equal to 2 power n plus 1 minus 1 whole ஃபுல்லுத்துக்கும் ஒரு u of n போட்டுக்கலாம். ஓகே சார். ஸோ இது வேணும்னா இன்னமும் சிம்பிளிஃபை பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். இல்லை சார் இதோட போதும் அப்படின்னா இதோடவும் நம்ம நிறுத்திக்கலாம். இந்த ஸ்டெப்போடவே போதும். ஸோ இதுக்கப்புறம் வேணும்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 2 பவர் n plus 1 u of n எக்ஸ்பெண்ட் பண்ணி போட்டுக்கோங்க u of n. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு x of n. அவ்வளோதான் சார். ஸோ திஸ் இஸ் தி ஃபைனல் ஆன்சர். So this is convolution method. சரியா? ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ் ஆஃப் இசட் கொடுத்துருப்பாங்க. அந்த எக்ஸ் ஆஃப் இசட்டை 2 பார்ட்ஸாக பிரிச்சுக்கணும். ஸோ 2 பார்ட்ஸாக பிரிச்சுட்டு 2த்துக்கும் தனித்தனியாக ஃபஸ்ட்டு இன்வர்ஸ் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிச்சிடணும். அதுக்கப்புறம் அந்த 2 பார்ட்ஸுக்கும் நம்ம என்ன பண்ணணும் கன்வல்யூஷன் அப்ளை பண்ணணும். ஸோ கன்வல்யூஷன் அப்ளை பண்ணிட்டு கன்வல்யூஷன் பண்ணும்பொழுது தான் நமக்கு வந்து மேத்தமெட்டிக்கல் ப்ராசஸ் நிறையா இருக்கும். ஸோ நிறைய மேத்தமெட்டிக்கல் ப்ராசஸ் பண்ணி லாஸ்ட்டில் என்ன பண்ணிடணும் we need to get a simplified expression. So it is x of n is equal to 2 power n plus 1 u of n minus u of n. So this is the inverse z transform for the given problem. ரைட்டுங்களா? ஸோ இது ஒரு ப்ராப்ளம். ஸோ அடுத்த ப்ராப்ளம் இதே மாடலில் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்ளம் பாருங்க. x of z is equal to 1 divided by 1 minus 1 by 2 z inverse multiplied by 1 plus 1 by 4 z inverse. சரியா? ஸோ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ எக்ஸ் ஆஃப் இசட்டு எடுத்து எழுதியிருக்கோம். அடுத்து வந்து 1 by 2 0.5ன்னு மாற்றிக்கிறேன். 1 by 2 0.25 அப்படின்னு சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து இசட் இன்வர்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இசட் இன்வர்ஸை 1 by z இசட் இன்வர்ஸை 1 by z அப்படின்னு போட்டு எல்சிஎம் எடுத்து we are getting 2 parts. ஸோ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா here I will get z divided by z minus 0.5. இது ஒரு பார்ட்டா பிரிஞ்சிரும். அடுத்து இந்த z மேலே போயிடும். அப்போ என்ன ஆகும்னா z divided by z plus 0.25. ஸோ இது ஒரு பார்ட்டா வந்துடும். ஸோ ஒரு பார்ட்டை x1ன்னு எடுத்துக்கோங்க, இன்னொரு பார்ட்டை x2 of z அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ போன சம்முக்கும் இந்த சம்முக்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னு சொன்னோம்னா போன சம்மில் நம்மளே ஃபேக்டரைஸ் பண்ணோம்.
இங்க வந்து அவங்களே ஃபேக்டரைஸ் பண்ணி தான் குடுத்துருக்காங்க. ஸோ, அதனால அந்த ஃபேக்டரைசேஷன கலைக்காம அப்படியே Z இன்வெர்ஸ என்னவா மாத்திக்கிறேன், பாசிட்டிவ் பவர்ஸ் ஆஃப் Zட்ட நான் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் டிஃபரன்ஸ். ஸோ, எப்படி வேணும்னாலும் நம்ம பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஸோ, 2 பார்ட் நம்ம பிரிச்சுட்டோம். அடுத்து x1 ஆஃப் Z. ஸோ, இப்ப x1 ஆஃப் Z நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ, x1 ஆஃப் Zக்கு இன்வெர்ஸ் Z ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுங்க. இன்வெர்ஸ் Z ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தா Z பை Z மைனஸ் 0.5 இருக்கு இல்லையா? ஸோ 0.5 பவர் n u ஆஃப் n அப்படின்னு வரும். ஸோ இது என்ன சார் ஃபார்முலா? ஸோ ஏற்கனவே படிச்ச ஜெனரல் ஃபார்முலா தான். ஓகேவா? ஸோ a பவர் n u ஆஃப் n கேன் பி ரிட்டன் as z டிவைடட் பை z மைனஸ் a. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம இன்வெர்ஸ் Z ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்திருக்கோம் x1 ஆஃப் Zக்கு. ஸோ x1 ஆஃப் Zக்கு இன்வெர்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தா x1 ஆஃப் n இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு நமக்கு இங்க கிடைச்சிருக்கு. ஸோ சாரி பண்ணோம்னா we get x1 of n. x1 of n is 0.5 u of n. So x2 of n, x2 of z இருக்கு. So x2 of z க்கு z transform எடுத்தா x2 of n is equal to 0.25 whole power n u of n. சரியா? ஸோ 2 பார்ட்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. x1 of n, x2 of n. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா we need to take convolution. So x1 of n is equal to x1 of n convolution x2 of n. ஓகே சார். ஸோ கன்வல்யூஷன் எடுத்து இதுக்கப்புறம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஓகே சார். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ கன்வல்யூஷன் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஈக்குவல் டு சம்மேஷன் கே ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி x1 of k. x1 of k is 0.5 k u of k multiplied by x2 of n minus k. So minus 0.25 power n minus k u of n minus k. ஓகே சார். ஸோ இதுக்கப்புறம் எப்படி சார் சிம்பிளிஃபை பண்ணுறது? ஸோ u of k இருக்கு, u of n minus k இருக்கு. ஸோ இது ரெண்டுத்தோட எஃபெக்ட் என்ன ஆகும் அப்படின்னா லிமிட்ஸ் கேன் பி சேஞ்ச்டு டு 0 டு n. அடுத்து 0.5 k u of k ஓட மேக்னிடியூடு 1. அடுத்து மைனஸ் 0.25 whole power n minus k u of n minus k ஓட மேக்னிடியூட் 1. ரைட்டா? ஸோ அடுத்து சம்மேஷன் k ஈக்குவல் டு 0 டு n 0.5 k. இங்க n minus k இருக்கு இல்லையா பவர்ல? ஸோ ரெண்டு டேர்மா ஸ்ப்ளிட் பண்ணிடுங்க. ஸோ மைனஸ் 0.25 whole power n minus 0.25 whole power minus k. ஓகே சார். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் k டேர்ம்ஸ் இருக்கு, n டேர்ம்ஸ் இருக்கு. சம்மேஷன் பார்த்தோம்னா கேல தான் இருக்கு. ஸோ n டேர்மை மட்டும் தனியாக வெளியே எடுத்துருங்க. ஸோ சம்மேஷனுக்குள்ள k டேர்ம்ஸ் எல்லாம் ஒன்றா வச்சுப்போம். ஸோ மைனஸ் 0.25 whole power n summation k equal to 0 to n 0.5 k multiplied by minus 0.25 whole power minus k. ஓகே சார். இதை சிம்பிளிஃபை பண்ணால் மைனஸ் 0.25 whole power n summation k equal to 0 to n. இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஸோ இது வந்து மைனஸ் கேல இருக்கு இல்லையா? ஸோ ப்ளஸ் கேவாக மாற்றுவோம். ஸோ ப்ளஸ் கேவாக மாற்றினா என்ன ஆகும்னா டினாமினேட்டரில் வந்துடும். ஸோ 0.5 k minus 1 divided by 0.25 whole power k. ஓகேவா? ஓகே சார். ஸோ அடுத்து minus 0.25 whole power n summation k equal to 0 to n 0.5 k multiplied by அதே தான் திரும்ப இங்கே எடுத்து எழுதுகிறேன். மைனஸ் 1 0.25 whole power k. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். 0.25 whole power n summation k equal to 0 to n 0.5
divided by minus 0.25 full thing power k. So இதை simplify பண்ணா we will get frontலலாம் அதே தான் வரும் whole power n summation k equal to 0 to infinity 0.5 divided by 0.25 is 2. So ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கு இல்லையா, ஸோ மைனஸ் 2 whole power k அப்படின்னு வந்துடும். ஸோ அடுத்து என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, இதுக்கப்புறம் வந்து இதுக்கு இப்போ நமக்கு ஃபார்முலா இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்க வேண்டியதான். ஸோ வாட் இஸ் அவர் ஃபார்முலா? சம்மேஷன் n equal to 0 to n, sorry, n equal to 0 to n. Summation n equal to 0 to n, a power n is equal to 1 minus a power n plus 1 divided by 1 minus a. So இந்த ஃபார்முலா படி இப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கணும். So I get minus 0.25 whole power n 1 minus இங்க a வந்து minus 2, so minus 2 whole power, இங்க ஒரு சின்ன கரெக்ஷன் பாருங்க, இங்க இன்ஃபினிட்டியில் it is 0 to n, so 1 minus a க்கு வந்து minus 2 whole power n plus 1 divided by 1 minus a is minus 2. So I can write it as mathematical simplification தான் அதிகம் convolution methodல. So 1 minus minus 2 இருக்கு இல்லையா, ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு வந்துடும். ஸோ 1 plus 2 is 3, அந்த 3யை இங்கே நம்ம வெளியே இங்கே காமனாக எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே, மல்டிப்ளைடு பை 1 மைனஸ், இப்போ பாருங்க இங்கே minus 2 n plus 1 இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணுவோம், ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிப்போம். ஸோ minus 2 whole power n அடுத்து ஒரு minus 2. ஓகேவா, ஸோ இப்போ இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு மாறிடும். ஸோ மைனஸ் 0.25 whole power n divided by 3 multiplied by 1 minus minus into minus plus 2 minus 2 whole power n. ஓகேவா, ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, இந்த டேர்மை உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுவோம். So minus 0.25 whole power n divided by 3, 1 கூட multiply பண்ண அப்படியே வந்துரும், plus minus 0 multiply பண்ணா ஒரு 2 by 3 அடுத்து minus 0.25 whole power n அடுத்து ஒரு minus 2 whole power n. ஓகேவா, ஓகே சார். ஸோ இதுக்கப்புறம் இதை ஏதாச்சும் சிம்பிளிஃபை பண்ண முடியுமா அப்படின்னா, இந்த இடத்துல இதுக்கும் பவர் n இதுவும் பவர் n இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்துல மட்டும் இட் இஸ் பாசிபிள். ஸோ இந்த போர்ஷன் இங்க பாருங்க, ஸோ இந்த போர்ஷனில் மட்டும் பவர் n இருக்கு, இங்கேயும் பவர் n இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்துல மட்டும் நம்ம சிம்பிளிஃபிகேஷன் இஸ் பாசிபிள். ஸோ ஃபர்ஸ்ட் டைம்ல ஒன்றுமே பண்ண முடியாது, அது அப்படியே வச்சுக்க வேண்டியதான். whole power n by 3 plus 2 by 3 minus 0.25 multiplied by minus 2 whole power n. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன சார் வரும், மைனஸ் இன்ட்டு இங்கே முடிச்சிடலாம் ஃபர்ஸ்ட், plus 2 by 3 open bracket
minus into minus plus. Okay, 0.25 into 2. 0.25 into 2 is 0.5. So 0.5 whole power n is the simplification. Okay sir. So எனக்கு தேவையான ஆன்சர் வந்துடுச்சு. ஸோ எனக்கு தேவையான ஆன்சர் என்ன அப்படின்னா எக்ஸ் ஆஃப் என் தான். ஸோ எக்ஸ் ஆஃப் என்ன நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதுக்கு மேலே வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியாது. தேர்ஃபோர் எக்ஸ் ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 0.25 whole power n by 3. லாஸ்ட் ஸ்டெப்பில் மட்டும் என்ன பண்ணிக்கோங்க, ஒரு u ஆஃப் n சேர்த்துக்கோங்க. ப்ளஸ் 2 by 3 0.5 whole power n u of n. Okay sir. So this is the final answer. So நமக்கு தேவையான x of n கண்டுபிடிச்சாச்சு. So by using convolution method we have find the inverse Z transform. Okay sir. So convolution யூஸ் பண்ணி இன்வர்ஸ் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ப்ரொசீஜர் இஸ் ஃபஸ்ட்டு 2 ஃபேக்டர்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கணும், 2 பார்ட்ஸாக பிரிச்சுக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி டினாமினேட்டரில் சம்மில் வந்து இசட் பவர் மைனஸ் இசட் பவர் மைனஸ் 1 இசட் பவர் மைனஸ் 2 அதாவது நெகட்டிவ் பவர்ஸ் இருந்துச்சுன்னா அதெல்லாம் பாசிட்டிவ் பவர்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். அடுத்து டினாமினேட்டரை ஃபேக்டரைஸ் பண்ணலை அப்படின்னா ஃபேக்டரைஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் 2 பார்ட்ஸாக பிரிச்சுக்கணும், x1 ஆஃப் இசட் x2 ஆஃப் இசட்னு. ஸோ x1 ஆஃப் இசட்டுக்கு தனியாக இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும், x2 ஆஃப் இசட்டுக்கு தனியாக இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு we need to convolute x1 of n and x2 of n. ஸோ ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபுல்லாக கன்வல்யூஷன் நம்ம பண்ணணும். அவ்வளோதான் சார். ஸோ கன்வல்யூஷன் பண்ணால் லாஸ்ட்டில் வி கெட் தி ஃபைனல் ஆன்சர் எக்ஸ் ஆஃப் என். ஸோ முடிஞ்ச வரைக்கும் சிம்பிளிஃபை பண்ணிக்கிட்டே போங்க. முடியாத பட்சத்தில் கன்வல்யூஷன் பண்ணிட்டு கூட நம்ம விட்டுடலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. முடிஞ்ச வரைக்கும் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். ஓகே சார். ஸோ திஸ் இஸ் convolution method for finding the inverse Z transform. So inverse Z transformல 4 methods இருக்கு. ஒன்னு long division method, ஒன்னு partial fraction method, ஒன்னு residue method, and the last is convolution method. So இதோட inverse Z transform நம்ம complete பண்ணியிருக்கோம். So அடுத்த class, அடுத்த வீடியோல we go to solution for difference equation using Z transform. ஸோ ஒரு டிஃப்ரென்ஸ் ஈக்குவேஷனுக்கு இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் மூலயமா எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.